உக்ரைன் அரசாங்கம் தன்னோட நாட்டுக்குள்ளேயே ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நான் ரஷ்யாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம வேறொரு நாட்டோட அரசியலுக்குள்ள தலையிட்டு இருக்கிறாங்க. இது அந்த நாட்டுக்கு பிடிக்காம உக்ரைனுக்கு எதிராக அவங்க திரும்பி இருக்கிறாங்க. இதன் விளைவா உக்ரைன் அரசாங்கம் இப்ப கடும் பின்விளைவுகளை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் அந்த குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, எதற்காக உக்ரைன் அரசாங்கம் அந்த நாட்டோட அரசியல்ல தலையிட்டாங்க, இதனால இப்ப உக்ரைன் இருக்கக்கூடிய பின்விளைவுகள் எல்லாம் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் பத்தி இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். நைஜர், மாலி, சூடான், புர்கினா ஃபசோ இந்த 4 ஆப்பிரிக்க நாடுகளையும் யாருமே மறந்திருக்க முடியாது. காரணம், கடந்த வருடம் மிகப்பெரிய கிளர்ச்சிகள் ஏற்பட்டு அதன் விளைவா ஆட்சி மாற்றங்களை சந்தித்த நாடுகள் இதெல்லாம். இந்த ஆட்சி மாற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சாதகமான ஆட்சி மாற்றங்களாக இருந்தது. நம்ம கூட இப்போ வீடியோவில் ரஷ்யா எப்படி இந்த நாடுகள் எல்லாம் தலையிட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாகவே பார்த்துருந்தோம். ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா மாலி மற்றும் சூடான் மாதிரியான நாடுகளில் ஒரு நிலையான ஆட்சி ஏற்படலை. அதுவும் குறிப்பாக இப்போ இந்த ரஷ்யாவுக்கு சாதகமான புதிய ஆட்சி உண்டான உடனேயே அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சில கிளர்ச்சி குழுக்கள் ரஷ்யாவுக்கு சாதகமான இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த 2 நாடுகளையும் இப்போ வரைக்கும் சண்டை போயிட்டு இருக்குது. இதனால ஒரு கட்டத்தில் ரஷ்ய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் யுக்னே பிரிகோசின் இறந்த பிறகு ரஷ்யாவினுடைய பிரைவேட் மிலிட்டரியான வேக்னர் குரூப் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே நேரடியாக வந்துருச்சு இல்லையா. இப்போ அந்த வேக்னர் குரூப்பை பயன்படுத்தி மாலியிலையும் சூடான்லையும் இந்த கிளர்ச்சி குழுக்களுக்கு எதிரான ஒரு சண்டையை நடத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த வகையில் தாங்க இப்போ மாலியில் பார்த்தீங்கன்னா டவுரங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளர்ச்சி குழு அங்கே இப்போ புதுசாக உருவாகி இருக்கிற இராணுவ ஆட்சிக்கு எதிராக ஒரு யுத்தத்தை நடத்திக்கிட்டு வர்றாங்க. இதுக்கு ரஷ்யா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு சாதகமாக வேக்னர் படைகளை அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ வேக்னர் படைகளும் மாலியினுடைய இராணுவமும் சேர்ந்து இந்த டவுரங் அப்படிங்கிற கிளர்ச்சி குழுக்கள் கிட்ட இருந்து சில பகுதிகளை கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி கைப்பற்றி இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமையில தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மாலியினுடைய இராணுவமும் வேக்னர் படைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ரோந்து மாதிரி வந்து போயிருந்திருக்கிறாங்க. வேக்னர் படைகள் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த டவுரங் கிளர்ச்சி குழுக்களை சேர்ந்தவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு மறைஞ்சுக்கிறாங்க. இப்போ வேக்னர் படைகள் உள்ள வந்ததையுமே கடுமையான தாக்குதல் இவங்க மேல நடத்தப்படுது. இதன் விளைவா வேக்னர் படைகளை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் கொல்லப்படுறாங்க. மாலி இராணுவத்து சார்பாகவும் நிறைய பேர் உயிரிழந்ததா சொல்லப்படுது. இந்த கிளர்ச்சி குழுக்களுக்கு பெருசா எந்த டேமேஜுமே இல்லை. இதனால உடனடியாக வேக்னர் படைகளும் மாலி இராணுவமும் அந்த ஒரு பகுதியிலிருந்து பின்வாங்குறாங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு வேக்னர் படைகள் ஆப்பிரிக்காவுக்குள்ள நுழைந்த பிறகு அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தோல்வியா இந்த சம்பவம் பார்க்கப்படுது. சரி, டவுரங் கிளர்ச்சி குழுக்கள் இதை பெரிய அளவுக்கு கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு மேல ஒருத்தன் கொண்டாடினாங்க. அது யாருன்னு பார்த்தா வேற யாருமே இல்லைங்க, உக்ரைன் தான். உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் யூனிட்டான GURனுடைய ஹெட் வந்து ஒரு விஷயத்தை ஓப்பனாகவே பிரஸ்ல சொல்றார். இந்த டவுரங் கிளர்ச்சி குழுக்கள் சாதாரணமாவெல்லாம் ஒன்றும் தாக்குதல் நடத்தலாங்க, அவங்களுக்கு தேவையான தகவல்கிறது கிடைச்சது, அந்த தகவலை பயன்படுத்தி கரெக்டாக அந்த தாக்குதலை நடத்தினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவர் இன்டைரக்டா என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த கிளர்ச்சி குழுக்களுக்கு வேக்னர் படைகள் இந்த பர்டிகுலர் இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற தகவலை உக்ரைன் இன்டெலிஜென்ஸ் யூனிட் தான் கொடுத்ததா வந்து அவர் இன்டைரக்டா சொல்லி காட்டியிருக்கா. அப்படி உக்ரைன் இன்டெலிஜென்ஸ் ஹெட்டோட இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தது. காரணம், இதுவரைக்கும் உக்ரைன் அரசாங்கம் ஆப்பிரிக்காவுக்குள்ள எந்த ஒரு அரசியல் தலையீடும் வச்சுக்கிட்டது கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதைய ஓப்பனாக இப்படி வந்து பொதுவெளியில் பாத்தியா இப்படி நான் தான் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ரொம்பவே சைலண்ட்டாக வச்சுருப்பாங்க. காரணம், அப்படி ஓப்பனாக சொன்னாலே அதுவே வந்து ஒரு பின்விளைவுகளை அந்த நாட்டுக்கு ஏற்படுத்திடும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இப்போ மாலியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய இராணுவ அரசாங்கத்துக்கு எதிராக சண்டையிடக்கூடிய இந்த கிளர்ச்சி குழுக்களுக்கு உக்ரைன் தேவையான உதவிகளை பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இது ஆட்சியில் இருக்கக்கூடிய ராணுவ அரசாங்கத்துக்கு சுத்தமா பிடிக்காது இல்லையா? சோ அவங்க கண்டிப்பா உக்ரைனுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பாங்க இல்லையா? சோ அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா மாலி அரசாங்கமும் உடனடியா உக்ரைன் கூட இருக்கிற எல்லா வகையான உறவுகளையுமே நாங்க முடிவுக்கு கொண்டு வர்றோம், இனிமேல் உக்ரைனுக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடுறாங்க. சோ மாலிக்கு பாத்தீங்கன்னா நைஜர் வந்து ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். சோ உடனடியா மாலி அறிவித்த சில மணி நேரங்களிலேயே நைஜர் அரசாங்கமும் இனிமேல் நாங்களும் உக்ரைன் கூட எந்த பேச்சுவார்த்தையுமே வச்சுக்க போறது கிடையாது, எங்களுக்கும் அவங்க
அவங்களுக்குமான உறவு முடிவுக்கு வருது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. உக்ரைன் பார்த்தீங்கன்னா இதை பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காரணம், இங்கே இருக்கக்கூடிய இராணுவ ஆட்சி எப்படி பார்த்தாலும் ரஷ்யாவுக்கு ரொம்பவே நெருக்கமான ஆட்சி தான். ஸோ அவங்க எந்த வகையிலையும் எக்காரணம் கொண்டும் உக்ரைனுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் சரி அப்படின்ற மாதிரி உக்ரைனும் வந்து வருத்தம் தெரிவிச்சுட்டு அதை வந்து அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் இங்கே தாங்க உக்ரைன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே சேர்ந்து எக்கோவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த எக்கோவாஸினுடைய முக்கிய பொறுப்பே ஆப்பிரிக்க நாடுகளினுடைய செக்யூரிட்டியை பாதுகாக்கிறது தான். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைஜர், சூடான்லாம் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்ட பொழுது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது இந்த எக்கோவாஸ் அப்படிங்கிற அமைப்பு தான். அதுலேயும் மாலியில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்ட பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டு மேலே நாங்கள் போர் தொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிலைமையை சீரியஸாக கொண்டு போனாங்க. ஸோ இந்த எக்கோவாஸ் அப்படிங்கிற அமைப்பு பெரிய அளவுக்கு மேற்குலக நாடுகளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இதனாலேயே உக்ரைன் என்ன நினைச்சாங்கன்னா, நமக்கு இந்த எக்கோவாஸ் அப்படிங்கிற அமைப்பு கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கும், ஸோ நமக்கு இதில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனால் இங்கே தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஸோ இந்த எக்கோவாஸ் அப்படிங்கிற அமைப்பும் உக்ரைனுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. ஸோ இவங்க ஏன்ப்பா உக்ரைனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எக்கோவாஸை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளோட இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஸோ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 கண்டங்கள் இருக்குதுங்க. ஸோ இந்த 7 கண்டங்கள்லையும் மிகப்பெரிய அளவுக்கு வெளிநாடுகளுடைய தலையீடு இருக்கக்கூடிய ஒரு கண்டம் எதுன்னு பார்த்தோம்னா அது ஆப்பிரிக்கா கண்டம் தான். வருஷத்துக்கு ஒரு இராணுவ ஆட்சியாச்சும் அங்கே வந்து ஏற்பட்டுரும், ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அந்த அளவுக்கு ஆட்சி கவிழ்ப்புகளும் ஆட்சி மாற்றங்களும் ரொம்பவே சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு கண்டம் இந்த ஆப்பிரிக்கா கண்டம். ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்க நாடுகள் வெளிநாடுகள் அவங்க விஷயத்தில் தலையிட்டாங்கன்னா அதை சுத்தமாகவே விரும்ப மாட்டாங்க. பிரான்ஸ், அமெரிக்கா மற்றும் ரஷ்யா மாதிரியான நாடுகள் ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ளே பெரிய அளவுக்கு இன்டர்ஃபியர் பண்ணி பழகிட்டாங்க. அவங்கள இந்த எக்கோவாஸ் அமைப்புனால வந்து தடுத்து நிறுத்த முடிய போகிறதில்ல. ஆனால் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே ஒரு நாடு இந்த ஆப்பிரிக்க கண்டத்துக்குள்ளே தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நோக்கம். ஸோ அந்த வகையில் இப்போ உக்ரைன் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் முதல் முறையாக ஆப்பிரிக்க அரசியலில் தலையிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் உக்ரைனுக்கு கடும் கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. நீ யாருப்பா எங்கள் கண்டத்துக்குள்ளே வந்து தலையிடுறதுக்கு, இது எங்கள் நாடுகளுடைய பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ எதுக்கு உள்ளே வர்ற அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படுது. அது மட்டும் இல்லைங்க, சில ஆப்பிரிக்க நாடுகள் டைரெக்டாக உக்ரைனோட அம்பாசிடர்ஸே கூப்பிட்டு கடும் எதிர்ப்புகளை பதிவு செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு மேலே நீங்கள் ஆப்பிரிக்கா விஷயத்துக்குள்ளே மூக்க நுழைச்சிங்கன்னா நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி. இதை உக்ரைன் அரசாங்கம் சுத்தமாக எதிர்பார்க்கல அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். காரணம், மாலியில், நைஜர்லாம் வந்து இந்த எக்கோவாஸ் அமைப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த இராணுவ ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் எப்படியும் இந்த எக்கோவாஸ் அமைப்பிலிருந்து மற்ற ஆப்பிரிக்க நாடுகள் வரைக்கும் எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதன் மூலமாக ஆப்பிரிக்காவில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வாங்கிடலாம்னு சொல்லி உக்ரைன் கணக்கு போட்டாங்க. ஆனால் அவர்களுடைய கணக்கு தப்பு கணக்காக போயிடுச்சு. ஸோ இது உக்ரைனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. அதற்கு பிறகு உக்ரைன் இந்த விஷயத்தில் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ஒன்று வரும். ஏன்பா உக்ரைன் அரசாங்கமே அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கிற போரை சமாளிக்க திணறிட்டு இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் ஆப்பிரிக்க கண்டத்தில் நடக்கிற விஷயத்தில் தலையிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக கடந்த 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் ஆரம்பித்த சமயத்தில் ஐநா சபையில் பார்த்தீங்கன்னா ஆவுனா ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானங்கள் கொண்டு வரப்படும். ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை போடுறதாகட்டும், இல்லை ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளாகட்டும், இந்த தீர்மானங்களை அமெரிக்கா கொண்டு வந்து எல்லா நாடுகளையும் ரஷ்யாவுக்கு எதிராக ஓட்டு போட சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பான்மையான ஆப்பிரிக்க நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டிங்கில் ரஷ்யாவுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்தாங்க. ஈவன் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய நாடுகள் கூட இந்த ஓட்டிங்கிலிருந்து அப்ஸ்டெயின் பண்ணுறது மூலமாக, அதாவது ஓட்டு போடாமல் தவிர்க்கிறதன் மூலமாக ரஷ்யாவுக்கு சாதகமாக தான் இருந்தாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவையும் சைனாவையும் எடுத்துக்கோங்க. இந்த ஓட்டிங்லாம் முக்கால்வாசி அப்ஸ்டெயின் பண்ணிட்டு ஒதுங்கி தான் நின்னாங்க. இதே விஷயத்தை தாங்க ஆப்பிரிக்க நாடுகளுமே ஃபாலோ பண்ணாங்க. இது அப்போ அமெரிக்காவுக்கு பெரும் அதிர்ச்சியாக வந்திருந்ததுன்னு நம்ம வந்து பல வீடியோஸில் சொல்லியிருந்திருக்கோம். காரணம், இப்படிப்பட்ட ஒரு ஓட்டிங்கில் இந்த நாடுகள் எல்லாம் ரஷ்யாவுக்கு சாதகமாக இருப்பாங்கன்றத அமெரிக்கா நினச்சி கூட பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கு ஆப்பிரிக்காவுக்குள்ள ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ உக்ரைனோட நினைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால தானே இந்த ஓட்டிங் நடக்கும் பொழுதெல்லாம் ஓரளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்குது. ஸோ இந்த சப்போர்ட் எல்லாம் நம்ம குறைக்கணும், நமக்கான இன்ஃப்ளூயன்ஸையும் ஆப்பிரிக்காவில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கா. அப்படி
ஸோ அதன் மூலமாக இந்த ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் உக்ரைன் பக்கம் இழுத்து ஒரு ஓட்டிங் வரும்பொழுது பாத்தியாப்பா இந்த உலகமே பூரா உனக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி ரஷ்யாவுக்கு எதிராக எல்லாருமே இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கணும். ஸோ இதுதான் உக்ரைன் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய முயற்சி. ஸோ அதுக்காக தான் இப்போ ஆப்பிரிக்காவுக்குள்ள பல விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் தாங்க வேகனருக்கு எதிராக இந்த கிளர்ச்சி குழுக்களுக்கு உதவியும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நடந்த சம்பவத்தில் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே உக்ரைனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ஆப்பிரிக்காவில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸை டெவலப் பண்ணணும்னு நினச்சதுக்கு எதிராக இப்போ அமைஞ்சிருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்க, இன்ஃப்ளூயன்ஸை டெவலப் பண்ணிட்டு இருக்கிற சமயத்திலேயே எல்லாம் கூட்டாக சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய இடின்னு சொல்லி ஆகணும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடி தான் இப்போ உக்ரைனுக்கு விழுந்திருக்குது. அதே சமயம் வேக்னருக்கு இது மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவங்க இது ஒரு விஷயமா கூட கருத மாட்டாங்க. டக்குன்னு ரிவைவ் ஆகி வந்துட போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இங்கே மிகப்பெரிய இடி யாருக்கு விழுந்திருக்குதுன்னா உக்ரைனுக்கு தான். ஸோ அவங்க ஆப்பிரிக்காவில் அவர்களுடைய செல்வாக்கை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கிட்டத்தட்ட பாதியாக இழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாட்டில் இன்டர்ஃபியர் பண்ணாங்கன்னா மேலும் பல நாடுகள் இந்த மாதிரி உக்ரைன் இன்டர்ஃபியர் பண்ணும். ஸோ இந்த நாடு கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி எல்லா ஆப்பிரிக்க நாடுகளும் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு மாலி விஷயத்தில் எதிர்ப்பு எழாமல் இருந்திருந்ததுன்னா அதை இந்நேரம் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக உக்ரைன் அரசாங்கம் கொண்டாடி இருந்திருப்பாங்க. ஆனால் இவ்வளவு எதிர்ப்பு எழுந்ததையுமே விஷயத்தோட தீவிரத்தன்மையை புரிஞ்சுக்கிட்ட உக்ரைன் அரசாங்கம் கப்பு சிப்புன்னு இந்த விஷயத்தில் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. அதன் பிறகு இதை பற்றி பெருசாக எதுவுமே பேசிக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஃபைனலாக உக்ரைன் அரசாங்கம் ஆப்பிரிக்க நாடுகள் விஷயத்தில் தலையிடுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.